KPS மணி அவர்களைப் பற்றிய செய்திகளை சொல்லும் புத்தகம் இன்று வெளியிடப்பட்டது. தற்போதைய மயிலாடுதுறை மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டவரும், பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியின் முன்னாள் உறுப்பினர் மற்றும் சீர்காழி சட்டமன்ற தொகுதியின் முன்னாள் உறுப்பினருமான திரு KPS மணி அவர்களைப் பற்றிய அரிய செய்திகளை சொல்லும் பேராண்மை பேரழகு என்ற தலைப்பிலான புத்தகம் இன்று வெளியிடப்பட்டது. சென்னையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திருப்பி சண்முகம் கலந்து கொண்டு புத்தகத்தினை வெளியிட்டார். அதே நிகழ்வில் திரைப்பட இயக்குனர் திரு யார் கண்ணன் எழுதிய சினிமாக்காரனான கதை என்கிற புத்தகத்தினை திரைக்கலைஞர் திரு ராதாரவி வெளியிட்டார். மேலும் திருப்பி சண்முகம் பேராண்மை பேரழகு புத்தக ஆசிரியருக்கும், திரு ராதாரவி நான் சினிமாக்காரனான கதை புத்தக ஆசிரியருக்கும் வாழ்த்துரை வழங்கி பேசினார்கள். திரைப்பட இயக்குனர் திரு யார் கண்ணனிடம் சமூக போராளியாக அறியப்படுகிற திரு KPS மணி பற்றிய புத்தக வெளியீட்டையும், சினிமா வாழ்வு குறித்த தங்களின் புத்தகத்தையும் ஒரே மேடையில் வெளியிட்டது பற்றி என்றதும், ஒரு போராளியை பற்றிய நூல் வெளியீட்டில் என்னுடைய போராட்டத்தையும் சொல்வது பொருத்தமாக இருக்கும் என்று எதிர்பார்ப்பில்தான் என்று சொன்னார் திரு யார் கண்ணன். நிகழ்வில் கல்வி தந்தை KPS மணி பேரவை சார்பாக சிறந்த சமூக செயற்பாட்டாளர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இறுதியாக KPS மணி பேரவையின் தலைவர் திரு KPS கனிவண்ணன், நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட திருப்பி சண்முகம், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு விஸ்வநாதன், திரு ராதாரவி உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றிகளையும், விருது பெற்றவர்களுக்கு பாராட்டுகளையும் தெரிவித்தார்.